வணக்கம். சுபமங்கள கணபதியே போற்றி. நல்வினையே வருக, நல்வினையே தருக. அக்ஷயா ஜோதிடம் வழங்கும் நல் விழிப்புணர்வு பதிவு. பதிவின் தலைப்பு: ஜாதக பலன் எடுப்பதற்கு சரியான ஆயுதம் லக்கினமா, சந்திரனா? இப்பதிவை அக்ஷயா ஜோதிடம் சேனல் வழியாக வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எனது ஜோதிட ஆசானையும் ஜோதிடத்தில் எமை வளர்த்த அனைத்து ஜோதிட நல் குருமார்களையும் வணங்கி இப்பதிவை முன்னெடுக்கின்றேன். குரு வணக்கத்தோடு. குருவே போற்றி. அடுத்து நவகிரகஸ்துதி. ஓம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயஸ்ஸ குருச்சுக்ர சனிப்யஸ்ஸ ராகவே கேதவே நமக. நவக்கிரகங்களே போற்றி போற்றி. நவக்கிரகங்களே உங்களை வணங்குகிறேன். ஜாதக பலன் எடுப்பதற்கு சரியான ஆயுதம் எது? லக்கினமா, சந்திரனா? இதுவே இன்றைய தலைப்பு. ஜோதிடத்தை படித்து, ஜோதிடத்தை உள்ளூர உணர்ந்து, ஜோதிட தேடலில் உட்புகுந்து, தன் அறிவுக்கும் மனதுக்கும் எட்டியதை அலசி ஜாதக பலன் எடுப்பதில் முதன்மையான இரு ஆயுதங்களில் நிலையான ஆயுதம் எது, உண்மையான ஆயுதம் எது என்பதை தனது அனுபவ அறிவு கொண்டு உண்மை களையாது உலகிற்கு உணர்த்துகிறது அக்ஷயா ஜோதிடம். ஜோதிடத்தில் லக்னத்தை முதன்மையாக கொண்டே ஜாதக பலன்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. ஜாதகத்தில் லக்னம் என்பது ஜாதகருடைய எண்ணங்களை குறிப்பதாகும். எண்ணங்கள் என்பது உருவமில்லாதது, நிலையில்லாதது, அடக்கமில்லாதது, சிதறி நிற்பது, துல்லியம் இல்லாதது. லக்னம் என சொல்லப்படும் எண்ணம் எல்லையும் இல்லாதது, ஓர் வரையறையும் இல்லாதது. இதற்கு எந்த விதமான அளவீடும் கிடையாது. எல்லை இல்லாத, வரையறை இல்லாத, அளவீடும் இல்லாத ஒன்றை வைத்து ஜாதகத்தில் துல்லியத்தை எப்படி கொடுக்க முடியும்? எண்ணங்கள் என சொல்லப்படும் லக்னத்திற்கு நிறையும் இல்லை, எடையும் இல்லை. நிறையும் எடையும் காட்டாத ஒன்று ஜாதகத்தில் நிலையான, உறுதியான எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஒருவருடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவரின் ஜாதகத்தை முன்னின்று வழிநடத்த துல்லியம் எனும் பெயரில் கணித மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்தி முன்னிறுத்தப்பட்டதே லக்னமாகும். ஆனால் இந்த பிறப்பு, இறப்பு மற்றும் இவை இரண்டின் இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய ஜாதகத்தின் செயல்பாட்டையும் வளர்ச்சியையும் முன்னின்று சரியாக காண்பிப்பவர் சந்திர பகவானே. மனம் அடங்கிய உடலாகிய சந்திரனுக்கு நிறையும் உண்டு, எடையும் உண்டு, அளவீடும் உண்டு, ஆற்றலும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை காட்டிலும் வலுவான சந்திரனும் வலுவான ராசி அதிபதியும் அதிமுக்கியம் என்பதை வலியுறுத்தி அதற்கு அடித்தளமும் அமைத்திருக்கின்றது அக்ஷயா ஜோதிடம். பூமியின் துணைக்கோள் சந்திரனாகும். பூமியில் வாழும் உயிரினத்தின் செயல்பாடுகளில் மாற்றத்தை கொடுப்பது பூமிக்கு வெகு அருகில் உள்ள சந்திர கிரகமாகும். சந்திரன் மனதிற்கும் உடலுக்கும் காரகமாவார். ஆகவேதான் வேதகாலம் முதல் இன்று வரையில் கும்பாபிஷேகம், பட்டம் சூட்டுதல், விதை விதைத்தல், வித்யாரம்பம், புதுமனை புகுதல், திருமணம், திருமண பொருத்தம், குழந்தை பிறப்பு, குழந்தைக்கு பெயர் வைத்தல், காதணி விழாக்கள், மொட்டையடித்தல் மற்றும் மனித இறப்பு, அடைப்பு நாள், திதி கொடுத்தல் போன்ற காரியங்களுக்கும் சந்திர பகவானை முன்னிறுத்தியே பலன்கள் சொல்லப்பட்டு வந்துள்ளன. அன்றைய ராசி பலன்களும் வருட கிரகங்களான குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு கேதுக்கள் இவைகளின் பெயர்ச்சி பலன்களும் சந்திர பகவானை மையப்படுத்தியே பார்க்கப்படுகின்றது. தசாபுத்தி பலன்களும்
சந்திர பகவானை மையப்படுத்தியே சொல்லப்படுகின்றன. உடல் பாகத்தில் லக்னத்தை தலையாக சொல்லப்பட்டாலும் ஒருவருடைய இதயத்தை குறிப்பது சந்திரனாகும். ஒருவரின் தலையை வைத்து அவருடைய பலத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் கணக்கிட முடியாது. இருதயத்தின் பலத்தையும் இருதயத்தின் ஆரோக்கியத்தையும் வைத்தே ஒருவருடைய ஆயுளையும் அவருடைய செயல்பாடுகளையும் குறிப்பிடலாம். இதில் தலை இருதயம் இரண்டில் எது முக்கியம் எனும் பொழுது ஜீவனுள்ள துடிப்புள்ள இருதயமே முன்னிற்கின்றது. லக்கினமா சந்திரனா, இந்த இரண்டில் முதன்மை என்பதல்ல விவாதம். முக்கியம் எது என்பதே விவாத பொருளாக மாறியுள்ளது. ஜாதகத்தில் எது பலமாக இருந்தால் ஜாதகர் பலவானாக இருப்பார், எது வலுவாக இருந்தால் ஜாதகரின் செயல்பாடு வலுவாக இருக்கும், எது ஆரோக்கியமாக இருந்தால் ஜாதகர் ஆரோக்கியமாக இருப்பார், எது ஒளி பெற்றிருந்தால் ஜாதகர் பிரகாசிப்பார். இதுவே முக்கியம். காலப்புருஷ முதல் பாவகம் என்பது ஜாதகரின் எண்ணங்கள். காலப்புருஷ 8ஆம் பாவகம் என்பது ஜாதகரின் ஆயுள் ஆரோக்கியம். இந்த 2 பாவகத்திற்கும் சந்திரன் முதல் தர யோகராவார். ஜாதகத்தில் 1 மற்றும் 8ஆம் பாவகத்தின் முதல் தர யோகரான சந்திரன் பலம் பெற்றால் மட்டுமே ஜாதகம் பலம் மிக்கதாக அமையும். லக்கினமா சந்திரனா எனும் பொழுது ஒருவருக்கு நடக்கும் தசா புத்தியில் தசா பெரிதா புத்தி பெரிதா என்ற கேள்வி போன்றதே. புத்தியும் அதன் உட்பிரிவான அந்தரமும் துல்லியத்தை காட்டுவன என சொல்லப்பட்டாலும் ஒரு ஜாதகரை வழிநடத்துவது புத்திநாதனோ அந்தரநாதனோ அல்லது இவர்களின் பலமோ அல்ல. நீடித்த பயணத்திலும் நிலைத்த வலுவை கொடுப்பது தசாவின் நாயகரே. அதுபோலவே லக்னம் என்பது துல்லியத்தை காட்டுகிறது என சொல்லப்பட்டாலும் ஜாதகரின் ஆயுள் ஆரோக்கியம், ஜாதகரின் பொருளாதாரம், ஜாதகருடைய வளர்ச்சி, ஜாதகருடைய வாழ்க்கை பயணம், அவரின் யோகம், இவை அனைத்தையும் லக்னத்தை முதன்மையாக கொண்டு மிக துல்லியமாக சொல்லிவிட முடியாது. ஆனால் சந்திரன் நின்ற சரியான பாகை கலையை முன்வைத்து மிகச்சரியானதொரு தோராயமாக சொல்லிவிடலாம். ஏனெனில் கிரகங்களை முன்னிறுத்தியே ஜோதிடமாகும். அந்த கிரகங்களின் சஞ்சாரமும் மிக துல்லியமானதல்ல, தோராயமானது. ஒரு ஜாதகத்தில் லக்ன கணிதம் தவிர்த்து சந்திரஸ்புடத்தை கொண்டும் சந்திரஸ்புடத்திற்கு கோண கேந்திரங்களில் மிகச்சரியான பாதையில் அல்லது விலகிய பாதையில் அமைந்துள்ள கிரகங்களின் ஸ்புடங்களை கொண்டும் அக்கிரகங்கள் அமர்ந்துள்ள பாவக முனைகளை கொண்டும் ஜாதக பலன் சரியாக கணிக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் வலு குறைந்து லக்ன அதிபதி அஸ்தமனம் பெற்றிருந்தாலும் சந்திரனும் ராசி அதிபதியும் வலுப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம், பேசும் ஜாதகம். ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வலு குறைந்து ராசி அதிபதியும் அஸ்தமனம் அடைந்த நிலையில் லக்னம் வலுப்பெற்று லக்ன அதிபதியும் வலுப்பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகம் பேசாத ஜாதகம், அந்த ஜாதகம் வலுவிழந்த ஜாதகம். ஒரு ஜாதகம் ராஜ லக்னமாகவே அமைந்தாலும், லக்னம் சூரியன் வீட்டில் உன்னதமாக அமைந்தாலும், சந்திர பலம் இல்லை என்றாலோ சந்திரனுக்கு சுபகிரக பார்வை இல்லை என்றாலோ அந்த ஜாதகம் சகல சம்பத்துகளையும் குறித்த காலத்தில் முழுமையாக அனுபவிக்காது, பரிபூரணத்துவம் பெறாது. அதுபோல காலப்புருஷ 4, 8, 12 பாவகங்களின் ராசி சந்தியில் லக்னம் அமையப்பெற்று லக்ன அதிபதி பலம் இழந்து
அதற்கு சுபகிரக தொடர்பு இல்லை என்றாலும் பலம் பெற்ற ஒளி மிகுந்த சுபம் பெற்ற பௌர்ணமி சந்திரன் பிரகாசமாக ஜாதகத்தில் அமர்ந்து ராசிநாதனோடு பலமாக தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த ஜாதகம் ஜாதகரை எந்த விதத்திலும் தரம் தாழ்த்தாது. சகல சம்பத்துகளையும் குறித்த காலத்தில் முழுமையாக அனுபவித்து ஜாதகத்தை பரிபூரணம் பெற வைக்கும். லக்ன அதிபதியை விட ராசிநாதனே அதிமுக்கியமாவார். லக்ன அதிபதியை விட ராசிநாதனே பலவானாவார். எனவே ராசிநாதன் வணங்கக்கூடிய அதிதேவதையை ஒவ்வொரு ஜாதகரும் வழிபடுவது ஜாதகருக்கு சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் லக்னம் முதன்மையாக எழுதப்பட்டாலும் ஜாதகத்தின் ஜீவனாடி அதன் இருதயமாகும். அதாவது இருதயம் என்பது சந்திரனை குறிப்பதாகும். ஜீவனை வைத்தே அதன் செயல்பாடுகளும் அதன் வளர்ச்சியும். சந்திர பலம் தொட்டே ஜாதகரின் பலமும், சந்திர வெளிச்சம் தொட்டே ஜாதகரின் வெளிச்சமும், சந்திர வளர்ச்சி தொட்டே ஜாதகரின் வளர்ச்சி. ஜாதகத்தின் பலனை தோராயமாக சரியாக உறுதியாக கணிக்க சந்திர பகவானே மூலவராவார். சந்திர தொடக்கமே ஜோதிட பலனின் அஸ்திவாரம் என சொல்லி இப்பதிவை இனிதாக முடிக்கின்றேன். சுபமே வருக, சுபமே தருக.